ஒவ்வொருடைய மனதும் இலக்க குணத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நீங்கள் அதனை கவனிக்க முடியும். அந்த இலக்கத்தன்மையோடு குழந்தைகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 3 மாத குழந்தை கூட 2 குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அடிக்கும் பொழுது அடுத்த குழந்தைக்கு நிச்சயமாக அதன் மீது பரிதாபம் ஏற்படும், முகம் மாறுவதை கவனிக்க முடியும். ஒவ்வொருவரும் அந்த குணத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றோம், அதனை கைவிட்டுவிடக்கூடாது. சிறு குழந்தையாக நாம் வளர்க்கும் முதலாகவே அவர்களுக்கு இலக்க குணத்தை போதிக்க வேண்டும், கனிவை போதிக்க வேண்டும், பிறர் மீது இலக்கம் ஏற்பட வேண்டும் என்ற அந்த உள்ளத்தை போதிக்க வேண்டும். அந்த ஆன்மாவோடு அவர்கள் வளர வேண்டும். பக்குவம் அடைவதற்கு முன்பாக, இன்னதென்று அறியும் தன்மை அடைவதற்கு முன்பாகவே நாம் அந்த இலக்க குணத்தை போதிக்க வேண்டும். அதுவே வளர்ப்பின் அடிப்படை. அந்த குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பது உங்களுடைய உண்மையான எண்ணமாக இருக்குமானால் எல்லோருமே கேட்போம், அந்த குழந்தை என்ன தவறு செய்தது, ஏன் தண்டனை என்று. அவ்வாறல்ல, இது பெற்றோர்களாகிய உங்களுக்கான சோதனை. அந்த குழந்தையை நீங்கள் வளர்க்க தவறுகின்றீர்கள், அவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுக்கின்றீர்கள், ஆனால் நற்குணங்களை அவர்களுக்கு போதிக்கவில்லை. ஒரு குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு பொறுமை இல்லை என்பது பொருள், அவ்வளவுதான். இப்பொழுது நாம் அந்த குழந்தையை நாம் கேட்பது என்னம்மா என்னம்மா என்ன கேட்கக்கூடாது, பொறுமையை மேற்கொள், தெளிவாக பேச வேண்டும். அது உங்களுடைய பாஷையை உணர்ந்து அறிந்து ஒரு 2 வருடத்தில் அந்த பாஷையை பேசக்கூடியதாக இருக்கின்றது. உணர்வு என்ற ஒன்று இல்லாமல் ஒரு பாஷை வெளிப்படாது, தேவை என்ற ஒன்று இல்லாமல் அந்த பாஷை அவர்களுக்கு புலப்படாது. நாம் ஒரு ஊருக்கு செல்கின்றோம், வேறு பாஷை, எனக்கு தேவையானது என்னவோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவைக்காக அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாகின்றது. இன்னொரு பாஷையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், உணவு கேட்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த இடம் செல்ல வேண்டும் கேட்பது தெரிந்து கொள்ள வேண்டும். எவையெல்லாம் எனக்கு அத்தியாவசியமோ அந்த தேவைகளுக்கு நான் அந்த பாஷையை கற்றுக்கொள்வேன். பிறகு படிப்படியாக அந்த பாஷையை நான் பேச ஆரம்பிக்கின்றேன். தேவைகளின் அடிப்படையில் கவனம் இருக்கிறது. குழந்தை அடிக்கிறது அடிக்கிறது அடிக்கிறது, ஏன் அடிக்கிறது தெரியவில்லை. இறைவன் கூறுகின்றான், நீங்கள் அழும்போது கூட பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பெரும் துன்பங்களில் உங்களுடைய நோய்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் பொறுமையாக இரு என்று கூறுவார்கள். அந்த பொறுமை அடித்தளமான ஆன்மாவாக இருக்கின்றது, அடிப்படை. அந்த பொறுமையை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு 5 நாள் குழந்தை 2 நாள் குழந்தை இருந்தாலும் பேசுங்கள், அதுக்கு புரியும். திருப்பி பேசவில்லை அவ்வளவுதான், கண்கள் கொண்டு பார்க்கவில்லை அவ்வளவுதான். ஆனால் உண்மையை கொண்டு பேசும் பொழுது அந்த மூச்சுக்காற்றில் அது இறங்கி உணர்வாக மாறுகின்றது. இந்த உணர்வு நாளைக்கு பேச்சாக மாறும். குழந்தையை வளர்ப்பதற்கு முதல் அடிப்படை அமைதியை மேற்கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்பதுதான் ஆரம்பம். முதலாக அதை கொஞ்சும் போது நீங்கள் உங்களுடைய உளறல் பாஷைகளை சுச்சுன்னு சொல்லுவீங்க, குச்சு குச்சுன்னு சொல்லுவீங்க. இந்த கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள், அர்த்தமே இல்லாத வார்த்தைகளை பேசாதீர்கள். கொஞ்சுவதில் அந்த குழந்தை தடுமாறுகிறது. புரியாத பாஷை, அர்த்தமில்லாத பாஷை, அர்த்தமில்லாத வாழ்க்கை அந்த குழந்தைக்கு ஆரம்பமாகின்றது. தெளிவான பாஷையும் தெளிவான அந்த அர்த்தமுள்ள பேச்சும் இறைவனுடைய அனுமதியை கொண்டுள்ள ஆன்மாவிலிருந்து அடிப்படையாக அமைகின்றது. ஏனென்றால் குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும் என்பது மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் கற்பிக்கப்படுகின்றது. அந்த குழந்தை நல்ல விதமாக வளர வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கின்றது. எனவே குழந்தைகளுக்கு தீமை செய்ய எவர் விரும்ப மாட்டார்கள். அழகான பேச்சுக்களை, நன்மையான பேச்சுக்களை நீங்கள் பேசும்பொழுது ஆன்மாவாக இருந்த அந்த உயிரோட்டம் வெளிப்படுகின்றது. அந்த குழந்தைகளுடைய உயிர் மூச்சில் காற்றாக உணர்வின் அடிப்படையில் அது அவங்களுடைய உள்ளத்தில் அமைகின்றது. இந்த குழந்தைகளுக்கு நோய்கள் வராது. பொறுமை என்ற அழகான நற்குணம் அவர்களுக்கு கற்பிக்கப்படுவதன் காரணமாக பிறந்த நாள் முதலாக அமைதியை மேற்கொள், பொறுமையை மேற்கொள் என்ற அந்த எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வர வேண்டும், பேச வேண்டும். அது உணர்வாக அமையும். உணர்வு இல்லாமல் எந்த ஒரு பேச்சும் குழந்தைக்கு வெளிப்படாது. அந்த உணர்வை அது ஊட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அடும் பொழுது பொறுமையை மேற்கொள் என்று கூற வேண்டும். நாமும் பொறுமையாக இருக்க வேண்டும். நமக்கு காரணம் தெரியாது, ஆனால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, அந்த குழந்தை சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும் என்று அறிவிப்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அந்த சுகம் ஒரு நற்குணத்தை கொண்டிருக்கின்றது. நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பது நல்ல குணமாக இருக்கின்றது. நீங்கள் திரும்பப்பட வேண்டும் என்பது கெட்ட குணமாக இருக்கிறது.
குணத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய நலன்கள் பெருக வேண்டும். அங்கு உங்களுடைய நன்மை. குணம் என்பது உண்மை, சுகம் என்பது உண்மை அல்ல. குணத்திலிருந்து சுகம் விளையும், சுகத்திலிருந்து குணம் விளையாது. சுகத்தில் நான் அனுபவிக்கத்தான் இருக்கின்றேனே தவிர, சுகபோகங்களில் திளைப்பேனே தவிர, குணங்களை கொண்டு அந்த சுகத்தை நான் பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான அந்த தகுதி நமக்கு இல்லை. காரணம், சுகத்தை அனுபவித்தே பழகிவிட்டோம். பொறுமையை கொண்டு நாம் அறிவுறுத்தப்படவில்லை. சுகம்தான். அவ்வளவு சொகுசும் வசதிகளும் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகின்றது. பொறுமைக்கு நிகரான ஒரு வசதி கிடையாது, பொறுமைக்கு நிகரான ஒரு சுகம் கிடையாது. அந்த சுகத்தை நாம் போதிப்பதில்லை. பொருள் அடிப்படையை கொண்டு குழந்தையை நான் வசதியாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அடிப்படையை அந்த குழந்தைக்கு சுகபோகத்தை மட்டுமே நாம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம். குணத்தையும் சேர்த்து ஊட்ட வேண்டும். பொறுமையை மேற்கொள், அடும்பொழுதெல்லாம் பொறுமையை மேற்கொள் என்ற ஒன்றை தவிர கூடக்கூடாது. அங்கு நீங்கள் இறைவனுடைய உதவியை நாட வேண்டும். இந்த உணர்வை கொண்டு எனக்கும் உயிரோட்டம் கொடு, அந்த குழந்தைக்கும் உயிரோட்டம் கொடு என்று. யார் இந்த குழந்தைகளுக்கு பொறுமையை ஊட்டுகின்றார்களோ, வெளிப்படையான சுகபோகங்களை அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டார்களோ, அந்த குழந்தைக்கு எந்த நஷ்டமும் இல்லை. பெற்றோர்களுக்கும் கண் குளிர்ச்சியான அந்த சுகமான வளர்ச்சி அவர்கள் முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். அந்த வாழ்க்கைக்காக நாம் நம்முடைய குண நலன்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த குணங்கள் ஆன்மாவாக இருக்கின்றது, உங்களை செவ்வைப்படுத்தக்கூடிய அந்த ஆன்மாவாக இருக்கின்றது. எந்த காலத்திலும் இந்த பொறுமைக்கு நிகரான ஒரு நற்கூலி கிரகிக்கக்கூடிய தன்மை, ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு அசைவிலும் நிகழக்கூடிய அவ்வளவு நிகழ்ச்சிகளிலும் நன்மையை மட்டும் கிரகிக்கூடியதாக இருக்கின்றது பொறுமையின் காரணமாக. அந்த பொறுமையை நான் அடையும் பொழுது எனக்கரிய நற்குணங்கள் பெருக ஆரம்பிக்கின்றன. மன உளைச்சல்கள் என்னை விட்டும் நீங்க ஆரம்பிக்கின்றன. அடைக்கடிப்புகள் நீக்கப்படுகின்றன. அடிப்படை ஆன்மாவாக இருக்கின்றது. என்னுடைய மனம் அந்த உள்ளம் அறிவிக்கக்கூடிய ஆன்மாவோடு, அடிப்படையோடு, சத்தியத்தோடு கலந்திருக்க வேண்டும். என்னுடைய மனமும் சத்தியமும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். எந்த காலமும் உங்களுடைய குணங்களோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த குணங்கள் எப்பொழுது குறைகிறது என்றால், நாம் சுகபோகங்களில் ஆகும்பொழுது எவ்வளவு சுகம் கிடைக்கின்றதோ அந்த சுகத்தில் மற்றவர்களுக்கும் நன்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அது குணத்தினுடைய அடிப்படை. நான் சுகமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவோ பேருக்கு கஷ்டங்கள் உண்டு. நிச்சயமாக கஷ்டங்கள் இல்லாமல் யாரும் இல்லை. மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் தான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றால் பிறருக்கும் அந்த கஷ்டம் உண்டு. இவை மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளின் அடிப்படையில் இருக்கின்றதை தவிர எல்லோருக்கும் ஒரே மாதிரி கஷ்டம் இருப்பதில்லை. சில சமயங்களில் நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள், கொண்டாடுகின்றீர்கள். அதே நேரம் நாம் கணக்கு கொள்ள வேண்டும், எத்தனை பேருக்கு கஷ்டம் என்பது தெரியாது. எனவே நாம் நம்முடைய சுகத்தையும் நம்முடைய பெருமையை கொண்டு பகட்டாக வாழ்வதையும் உற்சாகமாகவும் கலகலப்பாகவும் இருப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை போன்று மற்றவர்கள் இருந்திருக்க முடியாது. பலருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. அப்படியானால் நல்ல பேச்சையும் நல்ல சுகமான அந்தஸ்துகளுக்கு உரிய வகையில் நீங்கள் குணங்களை கொண்டு அந்த குணத்தின் நலன் காரணமாக உங்களுக்கு சுகத்தின் அந்தஸ்து உண்டு. சுகத்தை அனுபவிப்பதற்காக உங்களுக்கு தகுதி உண்டு. குணங்களில் வாழும் பொழுது நான் கிரகிக்கக்கூடிய என்னுடைய நன்மைகளுடைய தன்மைகள் வேறு, குணக்கேடுகளில் வாழும் பொழுது, அதாவது சுகபோகங்களில் வாழும் பொழுது நான் கிரகிக்கக்கூடிய தன்மைகள் வேறு. எனக்கு கேடாக பொய்யை நன்மை என்று எண்ணிக்கொண்டு வாழ்வேன். அவ்வாறல்ல, சத்தியத்திற்கு சார்ந்து உண்மையை நன்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நிலைத்த வாழ்க்கையினுடைய தன்மை இருக்கின்றது.